அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி அன்று அரிதிலும் அரிதான நெருப்பு வளைய சூரிய கிரகணம் உலகம் முழுவதிலும் நிகழ இருக்கு. மேலும் அன்றைய தினம் அமாவாசை. சூரிய கிரகணமும் அமாவாசையும் ஒரே நாளில் நிகழ இருக்கு. அப்படிப்பட்ட அரிதான நிகழ்வு 12 ராசிகள் மீது எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 17 அன்று நடைபெற இருக்கிற வளைய சூரிய கிரகணம் உலகம் முழுவதிலும் கவனம் இருக்கும் ஒரு விண்வெளி நிகழ்வாக இருக்குது. இந்த வளைய சூரிய கிரகணம் நெருப்பு வளையம் என்ற பெயராலும் அறியப்படுது. காரணம், சந்திரன் சூரியனின் முன் வந்து அதன் மையப்பகுதியை மறைக்கும் போது சூரியன் முழுமையாக மறையாமல் சந்திரனை சுற்றி பிரகாசமான ஒளிவட்டம் தென்படும். இந்த வகை கிரகணம் சந்திரன் பூமியை சுற்றி வரும் பாதையில் சற்று தொலைவான நிலையில் இருக்கும்போது நிகழுது. இந்த நேரத்தில் சந்திரன் வானில் சூரியனை விட சற்று சிறியதாக தோன்றும். இதனால் சூரியனை முழுவதுமாக மூட முடியாமல் அதன் வெளிப்புற ஒளி வளையமாக தென்படுது. இதுவே வளைய சூரிய கிரகணத்தின் முக்கிய அடையாளமாக சொல்லப்படுது. வானத்தில் ஒளிரும் வளையம் தோன்றும் காட்சி வானவியல் உலகத்தில் மிகவும் அழகான காட்சிகளில் ஒன்றா கருதப்படுது. இந்த கிரகணத்தின் போது முழு சூரிய கிரகணத்தை போல வானம் முற்றிலும் இருளடையாது. பகல் நேர ஒளி தொடர்ந்தே இருக்கும். ஆனால் சூரியன் ஒரு ஒளிரும் வளையமாக சந்திரனை சுற்றி தெரியும். இந்த காட்சி அழகை மட்டுமல்லாமல் சூரியனின் வெளிப்புற அடுக்குகள் குறித்து ஆய்வு செய்யும் வானவியலாளர்களுக்கும் அறிவியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. உச்சகட்டத்தில் சந்திரன் சூரியனின் மையப்பகுதியில் கிட்டத்தட்ட நிலை பெற்றது போல தோன்றும். சூரிய ஒளியை வளையத்தின் வழியாக சந்திரனின் விளிம்பில் தெளிவாக காணப்படும். சில நேரங்களில் கிரகண காட்சிகள் காணப்படும் சிறிய வளைவு போன்ற தோற்றம் மேற்பரப்பை கடக்கும் போது பூமி சுழலும் தன்மையால் உருவாகும் இயல்பான விளைவுதான். இந்த வளைய சூரிய கிரகணத்தின் முழு காட்சி பூமியின் ஒரு குறுகிய பாதையில் மட்டும்தான் தென்படும். அந்த குறிப்பிட்ட பாதையில் உள்ள பகுதிகளில் இருக்கிறவங்க முழுமையான நெருப்பு வளைய காட்சியை காண முடியும். அந்த பாதைக்கு வெளியே உள்ள பகுதிகளில் இருக்கிறவங்க பகுதி கிரகணத்தை மட்டும்தான் காண முடியும். அதனால் இந்த நிகழ்வை முழுமையாக காணும் வாய்ப்பு எல்லோருக்குமே கிடைக்காது. மேலும் இந்த கிரகணம் உலகின் ஒரு பகுதியில் தொடங்கி பூமியின் சுழற்சியுடன் சேர்ந்து மற்ற பகுதிகளுக்கு நகரும். சர்வதேச நேரப்படி காலை நேரத்தில் தொடங்கி மதியம் மற்றும் மாலை நேரங்களில் உச்சத்தை அடையும். இந்திய நேரப்படி பார்த்தா இந்த நிகழ்வு பிற்பகல் முதல் மாலை நேரம் வரை நடைபெறும் காலகட்டத்துடன் ஒத்துப்போகுது. ஆனால் இந்த நேரங்கள் கிரகண பாதையில் உள்ள பிற நாடுகளுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். முக்கியமாக குறிப்பிட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வளைய சூரிய கிரகணம் இந்தியாவில் காணப்படாது. புதுடெல்லி உள்பட இந்தியாவின் எந்த பகுதியிலுமே இந்த கிரகணத்தின் வளைய அல்லது பகுதி காட்சிகள் தென்படாது. சந்திரனின் நிழல் உலகின் வேறு பகுதிகளில் வழியாக மட்டுமே செல்லும். இதனால் இந்திய வானவியல் ஆர்வலர்கள் நெருப்பு வளைய காட்சியை நேரடியாக காண முடியலனாலும் உலகளவில் இது 2026ஆம் ஆண்டின் முக்கியமான வானவியல் நிகழ்வுகளில் ஒன்றா இருக்க போகுது. மேலும் பிப்ரவரி மாதத்தில் 2026ஆம் ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் நிகழ இருக்கு. இந்த சூரிய கிரகணம் பிப்ரவரி 17ஆம் தேதி நிகழ இருக்கு. முக்கியமாக இந்த கிரகமானது கும்பராசியில் நிகழுது. ஜோதிடத்தின்படி இந்த சூரிய கிரகணம் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. எதிரியாக கருதப்படும் சனி பகவானின் ராசியில் நிகழும் இந்த சூரிய கிரகணத்தின் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலுமே ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பை ஏற்படுத்தும். அதில் சிலருக்கு சிறப்பாக இருந்தாலும் சிலருக்கு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் பல சவால்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும் வகையில் அமையும். மேலும் ஒவ்வொரு முயற்சியிலுமே தோல்வியையும் அவங்க சந்திக்கக்கூடும். வேத நாட்காட்டியின்படி 2026ஆம் ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் பிப்ரவரி 17ஆம் தேதி நிகழுது. அதுவும் இந்த கிரகணம் மாலை 5:30 மணிக்கு தொடங்கி இரவு 7:57க்கு முடிவடைய போகுது. இப்போது 2026ஆம் ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் எந்த ராசிக்காரர்களுக்கு மோசமாக இருக்க போகுது, எந்த ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களை தரப்போகுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் வாங்க. இந்த நிகழ்வானது மீனராசிக்காரர்களுக்கு விரயத்தை கட்டுப்படுத்த வேண்டிய காலகட்டமாக இருக்குது. சில கிரகங்கள் சாதகமாகவும் சில கிரகங்கள் பாதகமாகவும் இருக்கிறதால சாதகங்களும் பாதகங்களும் சேர்ந்து நடக்க போகுது. வீடு, வாகனம் மற்றும் தாயின் ஆரோக்கியத்துக்காக சில விரயங்களை நீங்கள் சந்திக்க நேரிடும். சிலருக்கு அறுவை சிகிச்சையால் ஆரோக்கியம் சீராகும், தூக்கம் குறையும், பயணங்களால் சில அசௌகரியங்கள்லாம் உண்டாகும். தொழில் உத்தியோக நிமித்தமாக வெளியூர் வெளிநாட்டு பயணம் செய்ய நேரிடலாம். ஜாமீன் போடுறத தவிர்க்கணுங்க. கண், கை, கால், மூட்டு வலி போன்றவற்றிற்கு சிகிச்சை செய்ய வேண்டிய நேரமாக இது அமைஞ்சிருக்கு.
வரவுக்கேற்ற செலவு இருக்க போகுது. குடும்ப உறுப்பினர்களின் தேவையை நீங்கள் நிறைவு செய்ய அதிக சிரமத்தை சந்திப்பீங்க. அதிர்ஷ்டத்தை அள்ளி தருவதா மீடியாக்களில் வரும் விளம்பரங்களை பார்த்து ஏமாறுவீங்க. முறையான திட்டமிடுதல் எதுவுமே உங்ககிட்ட இருக்காது. தொழில் உத்தியோக நிமித்தமாக வெளியூர் வெளிநாட்டு பயணம் செய்ய நேரப்போகுதுங்க. அமாவாசை அன்று விரதம் இருந்து சித்தர்களை ஜீவசமாதியில் வழிபடுங்க. நன்மைகள் நடக்க வழிபிறக்கும். மேலும் மீனராசியில் பிறந்தவங்க அவங்களோட சேமிப்புகளை பாதுகாப்பாக வைக்கிறது தொடர்பான முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டிய காலகட்டம் இது. பண விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் அவசர முடிவுகள் எதிர்பாராத நட்டத்தை கொண்டு வரப்போகுது. உங்கள் நிதிநிலையை கடுமையாக பாதிக்கும். அது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு உங்களை கொண்டு செல்லுன்னு எச்சரிக்கையோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. படைப்பாற்றலுக்கு பெயர் பெற்ற மீனராசிக்காரங்க இந்த வாரம் உங்களுடைய திறமைகளை முழுமையாக நீங்கள் பயன்படுத்தும் வாய்ப்பை பெறுவீங்க. குறிப்பாக தொழில் வாழ்க்கையில் உங்களுடைய படைப்பாற்றலை வெளிப்படுத்தி நிறுவனத்தின் முன்னேற்றம் மற்றும் நிறுவனத்தின் வளர்ச்சியோட உங்களுடைய முன்னேற்றத்தையும் உறுதி செய்வீங்க. அதே நேரம் முதலீடுகள் போன்ற பணம் சார்ந்த விஷயங்களில் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் வாய்ப்பையும் நீங்கள் பெறுவீங்க. எடுக்கும் முடிவுகளில் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கிறது ரொம்ப அவசியம். அலட்சியமான முடிவுகள் எதிர்மறையான விளைவுகளை உங்களுக்கு கொண்டு வந்துடும். மேலும் உங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கை அன்பும் அரவணைப்பும் நிறைந்து இந்த வாரம் உங்களுக்கு காணப்படும். உங்களுடைய காதல் துணையுடன் போதுமான நேரத்தை நீங்கள் செலவிடும் வாய்ப்பை பெறுவீங்க. மனம் விட்டு வெளிப்படையாக பேசுவீங்க. உறவில் காணப்பட்ட குழப்பங்களுக்கு தீர்வு காண்பீங்க. பணிக்காக உங்களுடைய காதலியை பிரிந்து வெளிநாட்டில் வெளியூரில் இருக்கும் நபர்கள் தன் காதல் உறவை சந்திக்கும் வகையில் நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்வீங்க. உடன் பிறந்தவர்கள் உதவியுடன் வீட்டில் காதல் வாழ்க்கை குறித்து தெரிவித்து காதல் திருமணத்துக்கான அனுமதியை பெறுவீங்க. மேலும் ஏற்கனவே திருமணம் முடித்த மீனராசி பெண்கள் தங்கள் குடும்ப உறவுகளுடன் குறிப்பாக தனது மாமியாருடன் இணக்கமான ஒரு உறவை கொண்டு வருவாங்க. குடும்பத்தின் நிதிநிலையை மேம்படுத்தும் வகையில் தன்னுடைய புகுந்த வீட்டு உறவுகளின் ஆதரவோட சிறுதொழில் ஒன்றை தொடங்குவாங்க. எதிர்பார்த்த மாற்றத்தை கொண்டு வருவாங்க. வீட்டில் இருக்கும் குழந்தைகளின் வழியே நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்குங்க. நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள்லாம் பூர்த்தியாகும். வீட்டில் இருக்கிறவங்களோட மகிழ்ச்சியை உறுதி செய்யும் செயல் திட்டங்கள், சேமிப்பு திட்டங்களில் கவனம் செலுத்தும் வாய்ப்பும் உங்களுக்கு காணப்படுது. முடிஞ்ச அளவுக்கு ஆடம்பர செலவுகளை தவிர்த்திடுங்க. உங்கள் எதிர்காலத்தை மனசில் வச்சு செலவுகள்லாம் செய்யுங்க. கடன் வாங்கும் எண்ணங்கள்லாம் வரவே கூடாதுங்க. தொழில் வாழ்க்கை பற்றி பேசும்போது புதிய தொழில் வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. உங்கள் தனித்திறமைகளை வெளிப்படுத்தும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுடைய நிறுவனம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும் திட்டங்களில் கவனம் செலுத்துவாங்க. பருத்தி தொடர்பான தொழில் செய்து வரும் நபர்கள் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. பணியிடத்தில் இயந்திரங்களை கையாளும் போது எச்சரிக்கையோடு இருங்க. எதிர்பாராத விபத்துகள் பெரும் பொருட்செலவுகள்லாம் காரணமாக அமையலாம். அதனால் எச்சரிக்கையோடு நீங்கள் செயல்படுறது அவசியம். அனுபவம் உள்ளவங்களோட வழிகாட்டுதல் படி செயல்பட்டு எதிர்பார்த்த திருப்பத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். மேலும் அனுகூலமான பலன்கள் கிடைக்குங்க. சில இடங்களில் வேலையில் சிறு சிறு சறுக்கல்கள் உண்டாகும். சில இடங்களில் சவாலாக உழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். உத்தியோக ரீதியாக வேலை மாற்றம் கூட வரலாம் உங்களுக்கு. ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் மெதுவாக தான் நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து உங்கள் வங்கி இருப்பு அதிகரிக்குங்க. புதிய முயற்சிகளில் நீங்கள் நம்பிக்கையாக ஈடுபடுங்க. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது. பிள்ளைகளால் மன நிம்மதி உண்டாகுங்க. மேலும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் முக்கியமான ஒரு வேலையை செஞ்சு முடிக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் நல்ல லாபமும் உயர்வும் ஏற்படும். தொழிலில் தொழில்நுட்பத்தோடு மேம்படுத்தணுங்க. நீங்கள் குடும்பத்தில் இருந்த கஷ்டங்கள்லாம் விலக போகுது. பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாக போகுது. பெரியோர்களின் ஆதரவும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. மேலும் நீங்கள் குடும்பத்துக்காக பணவரவை அதிகரிக்க பாடுபட்டு உழைக்க வேண்டியதாக இருக்கும். கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைத்து பிரகாசமான எதிர்காலத்தை அடைவாங்க. மேலும் புதிய முதலீடுகளில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணுங்க. எச்சரிக்கையோடு நடந்துக்கோங்க. சந்திரனின் இடப்பெயர்ச்சி நல்லதும் கெட்டதும் கலந்த பலன்களை உங்களுக்கு கொண்டு வரலாம். மேலும் 6ஆம் இடத்துல கேது இருக்கிறதால வியாபாரத்துக்கு இருந்த எதிர்ப்புகள்லாம் தானாகவே மறைஞ்சு போயிடுங்க. நீங்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வியாபார விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவுமே நீங்கள் எடுக்கக்கூடாது. புதிய முதலீடுகளில் ரொம்ப கவனமாக செயல்படணும். மேலும் பரிகாரமாக நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மனை வணங்க நன்மைகள் நடந்தேறும். மேலும் நீங்கள் வேலைப்பளு காரணமாக நேரம் தவறி உணவு உண்ண வேண்டியதாக இருக்குங்க. வயிறு தொடர்பான கோளாறுகள்லாம் ஏற்பட்டு நீங்கும். கை கால் வலி, உடல் சோர்வு உண்டாகலாம். அக்கம் பக்கத்தினரிடம் சில்லறை சண்டைகள்லாம் ஏற்பட்டு உங்களுக்கு சரியாகுங்க. கௌரவம் பாதிக்கும்படியான சூழ்நிலை வரலாம். எச்சரிக்கையாக இருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சக ஊழியர்கள் மேலே அதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது.
குடும்பத்தில் இருக்கிறவங்களால திடீர் பிரச்சனைகள், அதனால் வாக்குவாதம் போன்றவை உண்டாகுங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமையெல்லாம் ஏற்படலாம். விட்டு கொடுத்து போங்க, அதுதான் நல்லது. சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியில் தங்க கூட நேரலாம். பெண்களுக்கு வீண் அலைச்சல், வேலைபளு ஆகியவையெல்லாம் அதிகரிக்குங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. மாணவர்களுக்கு அடுத்தவரை பற்றி விமர்சனங்கள் தவிர்த்து கல்வியில் கவனம் செலுத்துறது தான் நல்லது. மேலும் உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதக்காரர்களுக்கு பொருட்களை கவனமாக பார்த்துக்கொள்வது அவசியங்க. அடுத்தவங்களோட சில்லறை சண்டையெல்லாம் ஏற்படும், கவனமாக இருங்க. வயிறு தொடர்பான நோய் ஏற்படலாம். வார மத்தியில் பணவரத்து இருக்குங்க. பயணங்கள் மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். எதிர்பார்த்தபடி பழைய பாக்கிகள்லாம் வசூலாகுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சக ஊழியர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. மேலும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களோட செயல்பாடுகள் உங்களோட கோபத்தை தூண்டுவதாக இருக்கும். அனுசரித்து போங்க, அதுதான் நல்லது. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகள் முன்னேற்றத்துக்காக நீங்கள் பாடுபடுவீங்க. காரிய தடையால் மனக்குழப்பம், டென்ஷன் உண்டாகலாங்க. பணவரத்து உங்களுக்கு இருக்குங்க. மாணவர்கள் யாரிடமும் வாக்குவாதம் செய்யாமல் அனுசரித்து போங்க, அதுதான் நல்லது. ரொம்பவே கவனமாக பாடங்களை படிக்கிறது உங்களுக்கு வெற்றிக்கு உதவும். மேலும் அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதக்காரர்களுக்கு தடை தாமதம், வீண் அலைச்சல்லாம் இருக்குங்க. கவனமாக செயல்படுறது நல்லதுங்க. மன அமைதி உங்களுக்கு உண்டாகலாம். எல்லோரும் உங்ககிட்ட அன்போடு நடந்துக்குவாங்க. திட புத்தியும் பல வழிகளில் உழைத்து சம்பாதிக்கும் திறமையும் உங்களுக்கு மேலோங்குங்க. பணவரத்து எதிர்பார்த்ததை விட கூடுதலாகவே கிடைக்கும். பேச்சின் இனிமை, சாதுரியத்தால் எடுத்த காரியத்தை நீங்கள் திறம்பட செஞ்சு முடிப்பீங்க. எதுலேயும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அக்கம் பக்கத்தினரிடம் சில்லறை சண்டைகள்லாம் உண்டாகலாம். எதையும் நீங்கள் சமாளிக்கும் மனநிலைமையை ஏற்படுத்திக்கோங்க. மேலும் பரிகாரமாக நீங்கள் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாத்தி அர்ச்சனை செய்து வர குடும்ப கஷ்டங்கள்லாம் நீங்கும். தொழில் வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும். தடை தாமதங்கள் தகர்ந்து போகும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.